பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டியூரன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க. ஆமென். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட வேத புஸ்தகத்தில் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 6 verse 33. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதம் செய்யணுமா, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கணுமா, இந்த நாளில் எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை செய்யணுமோ ஏசப்பா சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதம் வேணும், என்ன நன்மைகள் வேணும், என்ன அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுகிறீங்களோ நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியை தேடும் போது ஏசப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாட்டில் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் முதலாவது என்ன பண்ணுறாங்க, உலகத்தின் காரியங்களை தேடி போகிறாங்க. எழுந்த உடனே நியூஸ் பேப்பர் படிக்கிறது, மொபைலை பார்க்குது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் முதலாவது நம்ம காலையில் எழுந்த உடனே ஏசப்பாவுடைய சமூகத்தை நம்ம நாடி போனோம். ஏசப்பாவுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த நாள் கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணுமா, ஏசப்பா உங்களுக்கு அதிசயம் செய்யணுமா, முதலாவது ஏசப்பாவுக்கு முக்கியம் கொடுங்க. முதலாவது ஏசப்பாவை தேடுங்க, அவர் சமூகத்தை நாடுங்க. அது எல்லாவற்றும் அந்த நாளுக்கு தேவைகளை, அந்த நாளுக்கான எல்லா காரியங்களையும் ஏசப்பா உங்களுக்கு சந்தித்து கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் முதலாவது அவருக்கு இடம் கொடுக்காம இருக்கீங்களா, இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் என்னுடைய முதல் காரியத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய முதல் நேரத்தை உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்க ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல உங்களை தாழ்த்தி ஏசப்பா சமூகத்தில் நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இசப்பா இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூட ராஜா, யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய ராஜ்யத்தை நீதியை தேட ஒப்பு கொடுக்குறாங்களாப்பா, நீங்கள் சொன்னீரே முதலாவது தேவன் ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. யாரெல்லாம் உங்களுடைய ராஜ்யத்தை நீதியை தேட அவங்களை ஒப்பு கொடுக்குறாங்களப்பா, அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும், காரியங்கள் வாய்க்க செய்வீராக. தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளப்பா என் தேவன் நீங்கள் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்த என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என் தேவன் நீங்கள் அற்புதங்களை செய்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.